பார்க்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மட்டுமல்ல, பெல் பட்டனையும் அழைத்து கொள்ளுங்கள். அடுத்து வரும் வீடியோ பதிவுகளை பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். தேவனுக்கு சாமுவேலை தனக்கு பிரியமானவனாக கண்டார். அதனால்தான் அவனோடு பேச அவனிடத்தில் வந்தார் என்று கடந்த பதிவிலே நாம் பார்த்தோம். ஏலியின் பிள்ளைகளோ கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. அவர்களை அழிக்கவும் நாட்களை குறித்து விட்டார் என்றே சொல்ல வேண்டும். ஏனெனில் அவர்களின் பாவம் மன்னிக்க கூடாதபடிக்கு கர்த்தரின் பார்வையில் மிகவும் பெரியதாக இருந்தபடியால் மன்னிக்க கூடாதபடி இருந்தது என்று பார்த்தோம். மனுஷனுடைய வாழ்நாட்கள் மிக குறைவாக இருக்கிறபடியால் தன்னை மாற்றிக்கொள்ள அனுபவப்பட்டே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது அல்ல, பிறர்க்கு நடக்கும் சம்பவங்களை கொண்டு தன்னை மாற்றிக்கொள்பவனே ஞானத்தில் சிறந்தவன். வாழும்போதே நற்பெயரை சம்பாதிப்பவனே தனிமனித வளர்ச்சிக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவுவதாக இருக்கிறது. ஜனங்களை வஞ்சித்து பணம் சம்பாதிப்பவன் தான் வஞ்சித்த விதமாகவே அவனும் வஞ்சிக்கப்படுகிறவனாக இருக்கிறான். ஏலியின் பிள்ளைகளும் தேவனுடைய கூடாரத்தில் வரும் பெண்களை இவர்கள் ஆசாரியனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள் என்பதற்காக வரும் பெண்களிடம் படுக்கைக்கு அழைத்து சீரழித்த பாவம் தேவனுக்கு முன்பு மன்னிக்க முடியாததாக இருந்தபடியால் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தாரை குறித்து ஆணையிட்டிருக்கின்றேன் என்று தேவன் சொன்னார். பல ஆயிரம் ஆண்டுகளாகவே பெண்மையை அவமதிக்கும் வக்கரம் மிகுந்த ஆண்களால் என்றுமே சீண்டலும் சீரழிப்பும் நடக்கிறது. இது தேவனுடைய பார்வையில் மிகவும் பொல்லாததாகவும் அவர்கள் தேவனிடமிருந்து தப்பி ஓட முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களின் முடிவும் மிகவும் பரிதாபமாகவே இருக்கும் என்று சொல்ல வேண்டும். பெண்மையை சீரழிக்க நினைத்த மனுஷனை காப்பாற்ற நினைக்கும் மனிதனும் வக்கரம் நிறைந்த மனுஷனை காட்டிலும் கொடுமையானவனாகவே இருக்கின்றான். அவனும் கர்த்தருடைய பார்வையில் தப்புவதும் இல்லை. அப்படிப்பட்டவனுடைய குடும்பமும் தீராத அழிவை நோக்கிய பாதையில், அப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் ஐயோ என்றே சொல்ல வேண்டும். ஆகவேதான் தேவன் ஏலியின் குடும்பத்தை நாள் குறித்து விட்டதாக சாமுவேலிடம் சொன்னார். தேவ ஊழியம் செய்கிறேன் என்று உதட்டால் சொல்லி செயலால் அநியாயம் செய்யும் மனுஷனுக்கும் ஐயோ. ஏனெனில் மேன்மையான ஊழியம் என்று சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கும் எந்த மனுஷனும் தேவனின் நியாய தீர்ப்புக்கு தப்புவதும் இல்லை, தப்பி ஓடுவதும் இல்லை. நம்முடைய சேனலை பார்க்கும் சிறிய பிள்ளைகளே, உங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள்தான் நாளைய உலகை ஆளப்போகும் சக்திகள். உங்கள் மனதிடமும் உறுதியும் நீதியும் தான் நாட்டையும் வீட்டையும் சமூகத்தை நல்ல வழிக்கு அழைத்து செல்ல முடியும். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமென்றால் பெற்ற தாயையும் தந்தையையும் கனப்படுத்த வேண்டும். அதுதான் நல்ல சாட்சி. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார்கள். இது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது. வளரும்போது ஆலமர நிழலாக அவர்கள் மற்றவர்களுக்கு நிழலாக இருக்கிறார்கள். பரலோகம் போக வேண்டுமென்று வேலை செய்ய வேண்டாம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து மன நிறைவாய் நாம் செய்யும் பொழுது பரலோக ராஜ்யத்திற்கான காரியங்களை நாம் செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்றே சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை விட ஆசீர்வாதமான வாழ்வு எதுவும் இருக்க முடியாது. தேவனுக்கு பிரியமானது பெற்றோருக்கும் பிரியமானது. சட்டங்களுக்கு கீழ்ப்படுகிற மனிதன் குற்றங்களில் சிக்குவதில்லை. தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் ஆக்கினைக்கு சிக்குவதும் இல்லை. பெரும்பாலான மக்கள் சொல்லும் வார்த்தை,
ஊரை ஏமாற்றுகிறவன்தான் எல்லா நலமுடனும் இருக்கிறான் என்று. அது தவறு என்று என்னால் சொல்ல முடியும். எப்படி என்றால், நெல் விதைத்தவன் நெல்லை அறுக்கிறான். சொல்லை விதைத்தவன் அந்த சொல்லுக்கு தகுந்த பலனை பின்வரும் நாட்களில் அனுபவிக்கிறான். அப்படியானால் தீமையை விதைத்தவன் தீமையை அறுவடை செய்யாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக அறுத்தே ஆக வேண்டும். தீமையின் பலனை அவன் காணாமல் போவது கிடையாது. அதற்குரிய பலனை தேவனுடைய நியாய தீர்ப்பு நாட்களிலும் கணக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தான் செய்வது தவறு என்று உணர்ந்தால் அதை மாற்றிக்கொள்வது உயிரோடு இருக்கிறவனுக்கு அழகு. ஏனென்றால் இறந்தவன் தன்னை திருத்தி கொள்ள முடியாது. ஆனால் உயிரோடு இருக்கிறவன் தன்னை திரித்து கொண்டு சமுதாயத்திற்கும் தனக்கும் நல்லதை உயிரோடு இருக்கும் பொழுதே செய்து கொள்ள முடியும். தன்னை திரித்து கொள்ளும் எந்த செயலும் தேவனுக்கு பிரியமான காரியமாகவே இருக்கிறது. பிறரை ஏமாற்றுவதுதான் உயர்ந்த வாழ்க்கை என்கின்ற எவனின் வாழ்க்கையும் அது வாழ்க்கையல்ல என்று உணரும்போது அதன் வலியை எந்த மருந்தாலும் குணப்படுத்த முடியாது. பெண்மையை மதிக்க தெரியாதவன் சமூக பெண்களை சீரழிக்கிறவன் ஒரு புறம் இருக்க, திருமணம் செய்து கொண்டு தன் மனைவியை உதாசீனப்படுத்துகிறவனும் சீரழிக்கிறவனுக்கும் வித்தியாசம் பெரிதொன்றும் இல்லை என்பதே உண்மை. இரண்டு பேருமே இருதயம் இல்லாதவர்களாகத்தான் கருத வேண்டும். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வேதாகம பாடத்தின் தொடர்ச்சியாக 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. சாமுவேல் தேவனுக்கும் ஏலிக்கும் பயந்தவனாக இருந்தான். தேவன் சாமுவேலிடம் வந்து பேசினார் என்றும் பார்த்தோம். சாமுவேலோ ஏலிக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். தேவனுக்கு முன் பெரியவன் சிறியவன் என்று வித்தியாசம் இல்லை. அவருக்கு பயந்து நடந்தால் தேவன் அவனை பயன்படுத்துவார். சாமுவேலை தீர்க்கதரிசி என்று இஸ்ரவேல் முழுவதும் பிரசித்தமானது. அதைதான் சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது என்று நாம் படிக்கிறோம். தலைவர்கள் உண்டாகிறதில்லை, அவர்கள் உருவாகிறார்கள். எப்படி என்றால், கீழ்ப்படிதலும் தன்னை ஒருமுகப்படுத்தி உண்மை ஊழியம் செய்பவனால் தேவன் உண்டாக்குகிறார். தேவனுடைய ஊழியத்திலும் சரி, தனி மனித வளர்ச்சியிலும் மிகப்பெரிய உந்துதல் மனிதனின் தன்னடக்கமும் நம்பிக்கையும் கீழ்ப்படிதலுமே மிக முக்கியமான காரணமாக அமைகிறது. சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு எபினேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பெக்கிலே பாளையம் இறங்கியிருந்தார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலர்கள் அந்த போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டப்பட்டு இறந்தும் போனார்கள். ஜனங்கள் திரும்ப பாளையத்திற்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறிய அடித்ததென்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வரவேண்டியது என்றார்கள். கர்த்தர் இஸ்ரவேலர்களை தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார். அவர்களை பாலைவனத்திலே வழிநடத்தி பாதுகாத்து நடத்தியும் வந்தார். கர்த்தர் தனக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறார் என்கின்ற சில வசனங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். சகரியா 2:8, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லப்படுகிறது. உபாகமம் 32வது அதிகாரம் 11வது வசனம், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார்,
அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. உபாகமம் 33:29 இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பார். ஏசாயா 46:4 உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். எப்படி என்றால், தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 121:7-8 கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆம், இப்படி வசனங்கள் தேவன் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டு, இன்று அவர்கள் பெலிஸ்தருக்கு முன்பதாக தோற்று போனார்கள். மட்டுமல்ல, போர்க்களத்திலே 4000 பேர் வெட்டுண்டு மடிந்தும் போனார்கள். இஸ்ரவேலர்கள் வெட்டுண்டு தோற்று போனதற்கு காரணம் என்ன என்றால், 1 சாமுவேல் 2:22 அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடே சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு, இந்த காரியம் கர்த்தருக்கு முன்பதாக மிக பெரிய பாவமாக இருந்தது. அதைத்தான் ஏலியும் சொன்னார். மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் பேச்சை கேளாமல் போனார்கள். அதற்குரிய பலனை தான் அவர்களின் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் 4000 பேர் வெட்டப்பட்டு மடிந்து போனார்கள். இதற்கு காரணம் ஏலியின் 2 பிள்ளைகளே. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத போதெல்லாம் அவர்களை அவர்களுடைய சத்துருக்களை வளர செய்து, அவர்களுடைய கைகளை ஓங்க செய்து இஸ்ரவேலர்களை ஒடுக்குகிறதை நாம் நியாயாதிபதி புத்தகத்தில் நாம் பார்த்தோம். அதைதான் இங்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத இஸ்ரவேலர்களை அவர்களுடைய எதிரிகளை வளர செய்து அவர்கள் மூலமாக இவர்கள் அவமானப்படுத்தப்பட்டும் பின்னோக்கி ஓடவும் செய்தார் என்றே சொல்லலாம். உபாகமம் 28:25 உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறிய அடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராய் புறப்படுவாய், 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போவாய். நீ பூமியிலுள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறுண்டு போவாய் என்று சொல்லப்படுகிறது. மட்டுமல்ல, அதன்படியே இங்கு நடந்தேறியும் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருக்கு முன்பாக போர் செய்யும்படி எபினேசர் என்று சொல்லப்பட்ட இடத்திற்கு பாளையம் இறங்கினார்கள். எபினேசர் என்றால் இதுவரையில் உதவினீரே என்று நாம் பாடுகிறோம். இது எபிரேயு மூல பாஷையிலிருந்து வந்த பதம். அவர் எபினேசர் தான். நாம் அவருக்கு பயந்து அவர் சித்தம் செய்யும் பொழுது அவருக்கு கீழ்ப்படியாத போதோ இஸ்ரவேலருக்கு வந்த நிலைதான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தருக்கு முன்பதாக முறியடிக்கப்பட்டதால் இப்பொழுது அவர்கள் கேருபீன்களின் மத்தியிலே வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஒப்னியும் பெனேகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பாளையத்திலே வருகிறபோது இஸ்ரவேலர் எல்லாரும்
பூமி அதிரத்தக்கதாக மகா பெரிய ஆர்ப்பரிப்பு சத்தம் விட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர்கள் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ, நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே, ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவனையும் அவர் இஸ்ரவேலருக்கு செய்த அற்புதத்தையும் அடையாளங்களையும் நினைவு கூர்ந்து ஒருபுறம் பயந்தும் நடுங்கியும் பதறிக்கொண்டு இருக்கின்ற வேளையிலே பெலிஸ்தர்களுடைய ஜனங்களில் அநேகர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த சூழ்நிலையில் நாம் பயந்து பதற வேண்டாம், திடன் கொண்டு ஒரு ஆண் மகனைப் போல, ஒரு வீரனைப் போல் அவன் எப்படி நடந்து கொள்வானோ அதை போல நாம் நடந்து கொள்வோம். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாகாதபடி புருஷராயிருந்து, அதாவது வீரர்களாயிருந்து யுத்தம் பண்ணி என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டு திடமனதாய் மாறினார்கள். மட்டுமல்ல, பயந்து நடுங்கி சாகாமல் முயலுவோம், முரண்டு பிடிப்போம், நடப்பது என்னவாக இருக்கட்டும், வீரனாக செயல்பட்டார்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு இல்லாத பட்சத்தால் பெலிஸ்தரின் முயற்சி வீண் போகாமல் இஸ்ரவேலரை முறியடித்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 பேர் காலாட்படைகள் விழுந்து மடிந்து செத்தும் போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய பலமாக கருதப்பட்ட தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரர்களாகிய ஒப்னியும் பெனேகாசும் அந்த போரிலே மாண்டார்கள் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில், உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள், உன் வம்சத்திலுள்ள யாவரும் வால வயதிலே சாவார்கள், ஒப்னி பெனேகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும், அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொன்னது இங்கே நிறைவேறியிருக்கிறது. இந்த போர்க்களத்தில் 30,000 பேர் இஸ்ரவேலர்கள் மரித்திருக்கிறார்கள். பெலிஸ்தர்களும் மரித்திருக்கலாம். அதனுடைய எண்ணிக்கை இங்கே தரப்படவில்லை. பார்க்கும்போது இரத்தக்காடாக இருந்திருக்க வேண்டும். இந்த போர்க்களத்திலிருந்து பென்யமீன் கோத்திரத்தான் ஒருவன் இந்த செய்தியை தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று பதறிக்கொண்டு ஓடி போகிறான். பின்னிட்டு ஓடிய அந்த வீரன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து தன்மேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அன்றைய தினமே சீலோவுக்கும் வந்தான். அவன் வந்தபோது ஏலி ஒரு நாற்காலியின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தது. ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது போர்க்களத்தில் நடந்த சங்கதியை அங்கே சொல்லுகிற பொழுது ஊரெங்கும் அழுகையும் புலம்பலும் உண்டாயிற்று. இஸ்ரவேலுக்கு நடந்த இந்த அவல செய்தியை கேட்ட மாத்திரத்தில் ஊரெங்கும் அழுகையும் புலம்பலும் இருந்தபடியினால் ஏலி கேட்டபோது இந்த அமளியின் இரைச்சல் என்ன என்று கேட்டான். அப்பொழுது அந்த மனுஷன், அதாவது போர்க்களத்திலிருந்து ஓடி வந்த பென்யமீன் மனுஷரில் ஒருத்தன் தீவிரித்து வந்து அவனிடத்திலே ஓடி வந்து ஏலிக்கு அறிவிக்கிறான். ஏலி 98 வயதுள்ளவனாயிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் மங்கலாயிருந்தது. அந்த மனுஷன் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான் தான்,
இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். அப்பொழுது ஏலி, என் மகனே, நடந்த காரியம்தான் என்ன என்று கேட்டான். செய்தியை கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தருக்கு முன்பதாக முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரராகிய ஒப்னி, பெனேகாஸ் இருவரும் இறந்தும் போனார்கள் என்றான். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று, பெலிஸ்தர்கள் அதை கொண்டு சென்று விட்டார்களும் என்று சொன்னான். தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன மாத்திரத்திலே ஏலி தான் அமர்ந்திருந்த நாற்காலியிலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் சரீர பலன் அற்றவனாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். நியாயாதிபதி புத்தகத்திலே அநேக நியாயாதிபதிகளை பார்த்தோம். அவர்களுடைய வரிசையில் ஏலியின் பெயரும் இடம் பெற்றிருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், தன்னுடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்க முடியாமல் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே பெரிய பாவத்தையும் தேவனால் மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்தபடியினால் ஏலி தன்னுடைய ஜனங்களை கர்த்தருடைய பாதையில் வழிநடத்த தவறியதால் இவனுடைய பெயர் நியாயாதிபதிகளின் பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என்று நாம் இங்கே அறிந்து கொள்ள முடிகிறது. போர்க்களத்தில் ஒப்னியும் பெனேகாசும் இறந்தான். அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் ஏலியும் மல்லாக்கா விழுந்து அவனும் மரித்து போனான். இந்த சமயத்தில் பெனேகாசின் மனைவியாகிய ஏலியின் மருமகள் நிறைமாத கர்ப்பிணியாய் இருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிப்பட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்டபோது அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாகப்போகிற நேரத்திலே அவளை சுற்றியிருக்கிற மற்ற ஸ்திரீகள், பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்ல முடியாமல் அதன்மேல் சிந்தையும் வைக்காமல், தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டது, அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். மட்டுமல்ல, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றும் சொன்னாள். பதிவின் கடைசி வரை பார்க்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு, உங்கள் குடும்பத்தோடு, நம்மோடும் இருந்து நம்மை வழிநடத்தி பரலோக ராஜ்யத்திற்கென்று நம்மை தேற்றி நமக்கு ஆதரவாய் இருப்பாராக. அடுத்த பதிவு வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.